வணக்கம். எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் இந்த கோழி வளர்ப்பை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதுரையிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கட்டு சேவல் குஞ்சுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கே சில சந்தேகங்கள் இருக்குது. இந்த கட்டு சேவலும் இந்த பெருவடை கோழின்னு நிறைய பேர் போடுறாங்க, பெருவடை ஃபார்ம் அப்படின்னு போடுறாங்க. கட்டு சேவலும் பெருவடையும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான் நண்பா. பெருவடை கோழியிலேருந்து நல்ல தரமான சேவல்களை எடுத்து கட்டுத்தர போட்டு ரெடி பண்ணி அதை விளையாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம கட்டு சேவல்னு சொல்கிறோம். அதாவது கட்டி சண்டை விடுறதுனால அது கட்டு சேவல். இன்னொரு விஷயம், இன்றைக்கி நிலமையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லைனேஜ் சேவல்கள் மட்டும்தான் அந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய பெருவடை கோழிகளே கட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். முறையான அது 1 மாதம் 2 மாதம் கட்டில் போட்டு அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை பயன்படுத்தலாம். அதுவுமே நீங்கள் வளர்க்குற லைனேஜ் கோழிகள் தான். லைனேஜ் கோழிகள் உனக்கு கிடையவே கிடையாது. ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கிறது கிடையாது. நார்மலாக வளர்க்குற பெருவடை கோழியில் அவங்கக்கிட்ட இருக்கிற தரமான சேவல், தரமான வெடை இதிலேருந்து போட்டு உருவாகிறது தான் லைனேஜ் கோழிகள். இன்னொரு விஷயம், நான் ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒருத்தர்கிட்ட, ஒரு பிரபலமான ஒருத்தர்கிட்ட ஒரு லைனேஜ் சேவலை நான் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் காசு கொடுத்து வாங்கிட்ட பின்னாடி அது என்னோடய சேவல், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை சொல்லி என்னால் விற்க முடியுதா, என்னால் வியாபாரம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் என்ன தான் 50,000 1 லட்சம் கொடுத்த சேவல் வாங்கினாலுமே அந்த இன்னாருடைய லைனேஜ்னு சொல்லி விற்றா தான் என்னுடைய சேவல் விற்க முடியும் அப்படின்ற ஒரு இது இன்னும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த லைனேஜுக்காக அந்த சேலத்தில் நினைக்கிறேன், சேலத்து பக்கத்தில் நானும் இந்த யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டி லைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் அந்த பாட்டியோட நிலத்தை உழுவுறதுக்காக டிராக்டர் ஓட்டியிருக்காரு. அந்த பாட்டியால் அந்த டிராக்டர் ஓட்டினதுக்கான பணத்தை கொடுக்க முடியல. அதுக்கு பதிலாக என்கிட்ட அந்த சேவல் இருக்குப்பா, இதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சேவல் நல்ல சண்டை திறனோடு இருந்திருக்கு. அதை அவருடைய பெட்டைக்கு ப்ரீடிங் போட்டு அதிலேருந்து உருவாக்கி அதிலேருந்து நிறைய பந்தயம் அடிக்க அவர் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு, இது பாட்டி லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லைனேஜ்ன்றது வானத்துலேருந்துலாம் ஒன்றும் குதிக்கிறது கிடையாது. நிறைய பேர் இங்கே சொல்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியும் கிடையாது. நார்மலாக 5,000 ரூபாய்க்கு வாங்குகிற சேவலும் பந்தயம் அடிக்கும், 50,000 ரூபாய்க்கு வாங்குகிற சேவலும் பந்தயம் அடிக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற சேவலும் பந்தயம் அடிக்கும். எல்லாமே 10 சேவல் வாங்குறீங்கன்னா 5 அல்லது 6 அவ்வளோதான் பந்தயம் அடிக்கும். இன்னொன்று, சேவல்களுக்கு கேரண்டிலாம் கொடுக்கவே முடியாது. நான் படித்து சொல்கிறேன். மறுபடியும் இதே நிலமை தான் போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கி காலையில் ஒரு யூடியூப்பில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 சேவல்கள் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரெண்டுமே ஒரு 3.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதனுடைய விலைகள் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதாவது ரெண்டும் சேர்த்து ஜோடி எடுக்கும்போது 7 ரூபா அப்படின்னு போட்டிருந்தேன். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன நண்பா கிலோ 1000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, அவர் என்னோடய யூடியூப் வீடியோ தான் முதல் டைம் பார்க்குறாரா என்னன்னு தெரியல. நான் ஒன்றும் முட்டையை நான் 400-500 விற்கல நண்பா. இல்லை லைனேஜ் குஞ்சுகள் நான் 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன், 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் ஜோடி 8,000 10,000 விற்க கிடையாது 2 மாத குஞ்சுங்களை. அதே மாதிரி சேவல்கள் நான் 10,000 15,000 விற்கக்கூடாது. நார்மலாக நான் லோக்கலில் விவசாயிகள்கிட்டேருந்து வளர்க்குற பெருவடை கோழிகளை எடுத்து எனக்கும் நஷ்டம் ஆகாமல் அவங்களுக்கும் நஷ்டம் ஆகாமல் என்ன விலைக்கு கொடுக்க முடியுமோ அந்த விலைக்கு கொடுத்துருக்கேன். கம்மியான விலைக்கு கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கிலோ 500 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, கிலோ 450 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த பெரிய பெரிய செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் நிறைய பேர் எடுக்கிறீங்க. குஞ்சுகளாவோ இல்லை சேவல்களாவோ பெட்டைகளாவோ எடுக்கிறீங்க. அவங்க 5,000 ரூபா சொன்னால் 1 ரூபா குறைக்கிறது கிடையாது, 10,000 ரூபா சொன்னால் 1 ரூபா குறைக்கிறது கிடையாது. சின்ன எங்களை மாதிரி சின்ன பண்ணையாளர்கள் ஒரு சேவலை 4,000 சொல்லிட்டாங்கன்னா 2,000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, 2,500 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த பெரிய அளவில் செட்டப் பண்ணி அதில் நீங்கள் நாட்டுக்கோழிகளோ இல்லை இடைவெட்டு கோழிகளோ வச்சுருந்தா கூட அவங்க லைனேஜ் சொன்னால் ஆமாம் இது லைனேஜ் தான். ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி
இவ்வளோ செலவு பண்ணுறவன் பொய் சொல்லுவானா அப்படின்றீங்க. நிறைய பேர் வந்து என்னோடய ஃபார்ம் வந்து நிறைய பேர் ஃபார்ம் விசிட் போகிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபார்முக்கும் நீங்கள் போங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட பெருவடை இருக்குது, எனக்கு கொஞ்சம் விற்று கொடுக்குறீங்களா, என்னால் விற்க முடியல, எங்கே எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நானும் ஆசைப்பட்டேன் போனேன். அது 30 தாய்க்கோழி வச்சுருக்கேன்னு சொன்னார். 30 தாய்க்கோழினா நம்மளோட பெரிய பண்ணை தான் வச்சுருக்காரு, நேரில் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 100 ரூபா பெட்ரோல் போட்டு போய் பார்த்தேன். எல்லாமே வந்து இடவெட்டு கோழிகள் 1, 2, அதாவது அந்த 30 தாய்க்கோழியில் ஒரு 2 இல்லை 3 வந்து செலக்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு காலூக்கத்தோட நல்ல வாழ்க்கையோட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மற்றது எல்லாமே ஒரு 2, 2.25 அவ்வளோதான் இருக்குது. நான் போய் சொல்லலை அப்படின்னா அவர் வந்து அதை பெருவோட தான் நினச்சிட்டு இருப்பார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நண்பா, சந்தையில் வந்துட்டு என்னோடய கோழி குஞ்சுகள் வந்து 300 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஜோடி, நானும் பெருவோட தானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த பெரிய பெரிய பண்ணையாளர்கள் நான் வந்து என்னோடய ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் பைபேக் அப்படின்றீங்க. இல்லை நான் வந்து நேரில் போய் நான் வீடியோ போடுறேன், இந்த கஸ்டமருடைய ஃபார்ம் விசிட் அப்படின்னு போடுறீங்க. தயவு செஞ்சு எல்லாருடைய ஃபார்முக்கும் போங்க. பைபேக்னால் எல்லாருடைய குஞ்சுங்களையும் எடுங்க. நீங்கள் வீடியோவுக்காக பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வர வச்சு பைபேக் அப்படின்னு போடுறீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு டைரெக்டாக போய் ஃபார்மை விசிட் பண்ணுறீங்க. எல்லாரோடைய ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். செலவு கூட அவரை கூட ஏற்றுக்க சொன்னேன். அவர்கிட்ட தான் சொன்னேன், ஃபார்ம் விசிட் அது இதுன்னு போடுறா இல்லைங்க, நீங்கள் அந்த அங்கேருந்து வரக்கூடிய செலவு கூட நீங்களே ஏற்றுக்கோங்க. நீங்கள் கொடுத்த குஞ்சுகளை தான் நான் 2 மாதம் குஞ்சுலாம் 3 மாதம் குஞ்சுலாம் நான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்குது. இதை நீங்கள் பைபேக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, இது பெருவடையே இல்லையா இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதை நான் வந்து யாருடைய வியாபாரத்தையும் கெடுக்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் வந்து அந்தளவுக்கு செட்டப் பண்ணி அந்தளவுக்கு பெருவடை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு விற்கிறீங்க, தப்பு கிடையாது. நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறத மட்டும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவன் நஷ்டம் அடையக்கூடாதுன்றதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு தப்பு, கஸ்டமர் உங்கள்கிட்ட நிறைய பேர் வரும்போது, யாராலையுமே இது கோழி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்ற போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, தப்பு இல்லை. தரமானதாக எடுத்து கொடுங்க. தரமாக இருக்கும்போது 100 ரூபா சேர்த்து கூட கொடுங்க, அது தப்பு இல்லை. குவாலிட்டி இல்லாமல் கொடுத்து அவனையும் நஷ்டப்பட வைக்காதீங்க. அவன் வளர்த்து அதை பெருவடைன்னு சொல்லி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் இது பெருவடை இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது, அவன் உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஒரிஜினலாக பெருவடை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையுமே அவன் எடுக்க தயக்கப்படுவான். நீங்கள் வந்து அவனுடைய நம்பிக்கையை உடைச்சிட்றீங்க, எங்களுடைய வியாபாரத்தையும் கெடுக்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யாருடைய வியாபாரத்தையும் கெடுக்கணும்னு சொல்லலை. என்கிட்ட சிலர் சொன்னதும் நான் நேரில் போய் பார்த்ததும் வச்சு நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். அதே மாதிரி 4 கிலோ லைனேஜ் 5 கிலோ லைனேஜ்னு சொல்கிறீங்க, தப்பு இல்லை. அது தெளிவாக சொல்லிக் கொடுங்க. 10 குஞ்சு எடுக்கிறீங்கன்னா 10ல் ஒரு 5 சேவல் இருக்குன்னா அதில் 2 சேவல் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற 4 கிலோவோ 5 கிலோவோ வந்துடும். மற்ற சேவல்கள் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. 5 சேவலுமே வந்து ஒரே வெயிட் வந்து கண்டிப்பாக வராது. உண்மையை சொல்லட்டுமா, நான் வந்து எந்த ஒரு லைனேஜ்கார்கிட்டையும் நான் சேவலோ கோழியோ எடுக்க கிடையாது. நான் வந்து என்னுடைய விடைகள் எல்லாமே வந்து ஒரு 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே, சேவல்கள்லாம் ஒரு 5000லேருந்து ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே, இவ்வளோ தான் நான் எடுப்பேன். அதிலிருந்து நான் எடுத்து கொடுக்குற சேவல்களே இல்லை, அதிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய குஞ்சுகளே வந்து நல்ல தரமாக இருக்குது. நீங்கள் லைனேஜ்னு சொல்லி கொடுக்குற குஞ்சுகளை விட என்னோடய குஞ்சுகள் தரமாக இருக்குது. நான் உண்மையிலேயே அதை நம்பி தான் போனேன். இவரோட தரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போனேன். ஆனால் நேரில் நான் பார்த்தது வந்து வேறு. தயவு செஞ்சு உங்களை நம்பி வர கஸ்டமரை ஏமாற்றாதீங்க. உண்மையை சொல்லி கொடுங்க. அதனுடைய மதிப்பு என்னவோ, ஃப்யூச்சரில் அது என்ன போகுமோ அதை சொல்லி கொடுங்க. அவங்க நஷ்டம் அடையாமல் இருந்தால் தான் அவங்க திரும்ப உங்களுக்கு வருவாங்க. உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பண்ணையாளர்களும் நஷ்டம் அடைய மாட்டாங்க. எல்லோரும் சம்பாரித்து ஏதோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தொழிலுக்கு வராங்க. ஒரு சிலர் பண்ணுற தப்பால் எல்லாருடைய நம்பிக்கையும் நீங்கள் உடைக்கிறீங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ யாரையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்களுடைய குவாலிட்டியை மாற்றிக்கோங்க.